ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எங்கே போனீங்க? ஏன் லைவ்லாம் வரல? என் மேலே எதாவது கோவமா? நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரலையா? நம்ம அது என்ன சொல்லுவாங்க, யூடியூப்காரன் எதாவது வினயம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்கும் நோட்டிஃபிகேஷனே வரல. சரி பரவாயில்ல, விடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரலன்னா என்ன, அடுத்த லைவில் வாங்க. அப்படி சர்ச் தேடிக்கிட்டே இருங்க, என்னோடய லைவ் வந்துச்சா வரலையான்ட்டு. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாருங்கள், இந்த சோப்பு இருக்குது பாருங்கள். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே இந்த சோப்பு தான் தெரியுதா? என்ன இப்படி பண்ணால் எது கரெக்டான நேம் வரும்? காதர் சோப் பார்த்தீங்களா? காதர் சோப் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாவே இந்த சோப்பு தான் பிரதர். வெள்ளையாயிருவாங்கன்னே போடுது. டேன் ரிமூவ் ஆயிடுவாங்க, டேன் ரிமூவ் ஆகுவாங்க. ஆனால் டேனும் ரிமூவ் ஆகாது, ஒன்றும் ரிமூவ் ஆகாது. உங்கள் பணம் தான் போயிடும். அதனால் யாருமே இந்த சோப்பு வாங்கி பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என் பொண்ணு டேனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்காக வாங்கினேன். வாங்கி என்னமோ 7 நாளில் யூஸ் பண்ணால் வந்துடுமா? 20 நாளா 25 நாள் யூஸ் பண்ண பிரதர். ஒன்றுமே ஆகலை, ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. கட்டம் கரியேர்னு தான் இருக்கா என் பொண்ணு. அநியாயத்துக்கு என் பைசா 220 ரூபா இது சோப்பு, ப்ளஸ் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு ஒரு 30 ரூபா என்னமோ வாங்கி 245 ரூபா என்னமோ போயிட்டோம். பணம் போனது தான் மீதி. இதில் ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. என் பொண்ணு கலராகவும் இல்லை. என்ன பிரதர் இது? ஏன் பிரதர் இப்படி மக்கள் இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னே தெரியல பிரதர். ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? கலர் ஆகுறீங்கன்னு. இந்த மாதிரி கலரே யாராவது ஆயிருக்கீங்களா? ஒருத்தரும் ஆகலை தானே. பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக பொய்யான தகவலை மக்களுக்கு பரப்பி மக்களை திசை திருப்பி வாங்க வச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க? நார்மல் ஃப்ரீலான்சர் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, யார் இப்போ ஆக்டர்ஸு, இந்த டிவி சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூட இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சோப்பு விளம்பரம். நான் இப்படி இருந்து இப்படி ஆகிட்டேன், இப்படி இருந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்க. கடுப்பாயிரும் எனக்கு. யாராவது ஒருத்தராவது ஆயிருக்கீங்களா அந்த மாதிரி? ஒருத்தராவது டேன் ரிமூவ் ஆயிருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா வேஸ்ட்டு. டக்கால்ட்டி அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு. யார் எப்படி ஆயிருக்காங்க? ஒன்றும் ஆகலை. இருந்த ஃபேஸ் அப்படியே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வாங்காதீங்க. உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க. நான் வாங்கி இங்கே பாருங்க. நான் ஆக்சுவலாக நான் நினச்சேன், எவ்வளோ பேர் போட்டிருக்காங்களே ரிவ்யூ, எவ்வளோ சூப்பராக ரிவ்யூ போடுறாங்கப்பா. இப்படி 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 லைட் செட்டிங்கில் எப்பா கை இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், இதை மட்டும் வாங்கிடாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறத பாருங்கள், இதை மட்டும் வாங்கிடாதீங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இப்படி அப்படி இப்படி என்னென்ன டயலாகு எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு தாக்குறானுங்க ஐயா. பொய்யான விளம்பரத்தை கொடுத்து ஏன் இப்படி பொதுமக்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இப்போ என் பைசா 250 ரூபா போச்சு. வேறு கலரும் அவ்வளோ என் பொண்ணு. நான் அப்படி தாங்க பைசா செலவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். ஐயோ நம்ம பைசா போச்சே அப்படின்ட்டு. நான் ரொம்ப கஞ்சூஸ் மாரோடி, கஞ்ச பீஸ்னாரி. எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ண மாட்டேன். எதுக்கெலாம் செலவு பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவேன். என் சேனல் பார்த்துட்ருக்குறீங்க, எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரியா? யாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கனவுலே கண்ணுலே குத்திடுவேன். கனவே மறுபடியும் கனவே காண முடியாத மாதிரி. பாருங்க, ஊக்கு கையில் தான் வச்சுருக்கேன். வேறு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ்?
உங்கள் எல்லோரும் கூட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரும் கூடயும் பேசுகிறேன். லைவில் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்க, பேசினேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் என் கூட லைவில் வந்து பேசுனதுக்கு. துபாயிலேருந்து ஒரு அண்ணா வந்திருந்தாங்க, சூப்பராக பேசியிருந்தாங்க. அண்ணா ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ணா உங்களுக்கு துபாயிலேருந்து வந்து பேசுனதுக்கு. அப்புறம் வந்து இந்த சோப்பை யாரும் வாங்கிடாதீங்க, சோப்பு வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, பணம் போச்சுன்னு. அப்புறம் நான் ஒரு புலம்பல் பார்ட்டி புலம்பிகிட்டே இருப்பேன். எப்போ இந்த சோப்பு வந்து என் மனசுலேருந்து எப்போ போகுதோ, என்னோடய எண்ணத்துலேருந்து என்றைக்கு இது போகுதோ அது வரை இந்த சோப்பை கேவலமாக பேசிட்டு திட்டிகிட்டே தான் இருப்பேன். என் பைசா 250 ரூபா சாப்பிட்டான்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டே? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. வேறு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது ஷேர் பண்ண சொல்கிறதுக்கு. பாருங்கள், இந்த சோப்பு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நல்லா யூஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பணக்காரங்க இருந்தாங்கன்னா சோப்பு வாங்கினாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஆஃப் ஆகிட போகுது. நீங்கள் அதனால் முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்லிடுங்க, இந்த மாதிரி சோப்பெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு. டம்மி சோப்பு டம்மி. நான் சோப்பை நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுத்து போடுறேன். நான் என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்குது. நமக்கெல்லாம் என்றைக்கு விடிவு காலம் வரும்? என்றைக்கு நம்ம பல லட்சங்களுக்கும் பல கோடிகளுக்கும் அதிபதியாகி நம்ம இருக்க போகிறோம் தெரியலையே. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. ட்ரைவ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். என் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு அப்படி தான், அவங்க வீட்டுக்காரர் அவளுக்கு கல்யாணம் 6 மாதம்தான் ஆச்சு. ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வரப்ப ஆக்சிடெண்ட் ஆகி கால் போயிடுச்சு, ஒரு காலே போயிடுச்சு. பாவம், ஹேண்டிகேப்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப பாவம், ஃபஸ்ட்டு ரொம்ப பொண்ணை பார்த்தாவே பாவமாக இருக்குது. அதனால் வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ரோடு க்ராஸ் பண்ணுறப்ப லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் கரெக்டாக பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள். இருந்தது ஒரு வாழ்க்கை தான், கால் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு காலே இல்லை. வண்டி ஓட்டுறப்ப தயவுசெய்து யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் யார் மேலே மோதினீங்கன்னா அவங்கள நம்பி எத்தனை ஃபேமிலி இருக்குது? அவங்கள நம்பி ஃபேமிலிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்களுக்குலாம் யார் இருப்பாங்க? அவர் இல்லைன்னா கஷ்டம் தானே. இந்த நைட் டைமில் இந்த லாரி ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஓட்டிடாதீங்க. அப்படியே ஓடணும்னு அப்படியே ஃபாஸ்ட்டில் ஓடுறீங்க. எத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது தெரியுங்களா? டிரைவருங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஒவ்வொரு அன்றைக்கெல்லாம் பார்த்தா இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்டு பேர் வந்து முரளின்னு சொல்லி போட்டு அழுன்னு அழுகுறாங்க. பாவம், கல்லறையில் உட்காந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. பாவம், பார்க்கவே பாவமாக இருக்குது அந்த சிஸ்டரோடது. கடவுளே, யாருக்கும் இந்த மாதிரி நிலமெல்லாம் வரக்கூடாது. கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறப்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இது போன சோப்பு வாங்கிடாதீங்க. ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க.
பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.